இண்டிகோ விமான நிறுவனம் தமது 95 விழுக்காடு நெட்வொர்க் இணைப்பை மீண்டும் நிறுவியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்று 1500 விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளது. போதிய விமானிகள் இல்லாதது புதிய விதிகளால் இண்டிகோ நிறுவன விமான சேவை நாடு முழுவதும் இன்று 6வது நாளாக பாதிப்பை சந்தித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 850 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பல்வேறு விமான நிலையங்களில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த சூழலில் விமான சேவை பாதிப்பு குறித்து விளக்கமளித்துள்ள இண்டிகோ நிறுவனம் நிலைமை சீராக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறியுள்ளது. நேற்று மொத்தமுள்ள 138 சேரும் விமான நிலைய இடங்களில் 135 இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் நெட்வொர்க் இணைப்பில் 95% மீண்டும் நிறுவியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கையின் பலனாக இன்று 1500க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இண்டிகோ நிறுவனம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே விமான சேவை பாதிப்பு தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் மற்றும் பொறுப்பு மேலாளர் ஆகியோர் 24 மணி நேரத்தில் விளக்கமளிக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சரியான திட்டமிடல் இல்லாததே காரணம் என கூறியுள்ள விமான போக்குவரத்து இயக்ககம் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. மேலும் இண்டிகோ நிறுவனமே இந்த குறைபாட்டிற்கு காரணம் என கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.